சத்யம் ப்ராப்பர்ட்டிஸின் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் 10,000 ரூபாய் முன்பணத்தில் வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள். For bookings call 9962036203. ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். 2025 விசுவாவசு ஆண்டு ராகு கேது பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன பலனை கொடுப்பாரு, என்னென்ன பலவீனத்தை கொடுப்பாரு. பொதுவாக ராகு பகவான் சொல்லிட்டாவே, ராகு கேதுனா, ராகு பகவான்னா தான் அப்பாவுடைய அப்பா முன்னோர், கேதுனா தான் அம்மாவுடைய அம்மா முன்னோர். பொதுவாக இந்த ராகு கேது பெயர்ச்சிங்கிறது ராகுவுடைய தன்மை ஜாதகத்தில் நல்லா இருந்தால் என்ன உச்சத்தில் இருக்கும். அதாவது பெரிய ஆசைகள், ட்ரீமு, பெரிய கார் வாங்கணும், பைக் வாங்கணும், வீடு வாங்கணும், சொத்து வாங்கணும், ஏக்கர் கணக்கில் இடம் வாங்கணும், பல பில்டிங்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், நல்ல ஒரு பதவியில், ஒரு பெரிய பதவியில் இருக்கணும் கேட்கக்கூடிய ஆசைகள்லாம் நிறைய வரக்கூடியது ராகு கேது பேச்சு தான். ஒரு ஜாதகன் ஆஸ்பர் ஜாதகன் என்ன, அதாவது இந்த ஜாதகனுடைய குணாதிசைகள் எப்படி இருக்கும், இந்த ராகு கேது பெயர்ச்சினால் அவனுடைய வாழ்க்கை தன்மை எதை பற்றி ட்ரீமாக இருக்கும் அப்படின்னு தெளிவு பண்ணுறது ராகு கேதுவை வச்சு பார்க்கலாம். ரிஷபராசிக்கு 10வது வீட்டில் தான் கும்பராசியில் சனி பகவானுடைய பெயர்ச்சி. பொதுவாகவே 6, 8, 10, 12 துர்ஸ்தானம் சொல்லுவாங்க. துர்ஸ்தானம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரச்சனைகளே தான் அதிகமாக வரும். நம்ம ஒரு காரியம் எடுத்து முன் வச்சோன்னா அதில் சறுக்கி விழுந்துருவோம். பல நஷ்டங்கள் காணக்கூடிய ஒரு தன்மைன்னு சொல்லலாம். ஒரு வீடு கட்டினா கூட கட்ட முடியாது. ஒரு கல்யாண காட்சிகள் பண்ணணும்னு சொன்னால் கூட ஏதாவது ஒரு தடை வரக்கூடிய அமைப்பு வரும். நோய் பயங்கள் வரக்கூடிய தருணம் 10ஆம் இடம் கிட்ட பால்னான்னு சொல்லுவாங்க. அதுவும் சனி பரமாத்மாவுடைய வீட்டில் தான் இன்றைக்கி கும்பராசியில் தான் ராகு கேது பெயர்ச்சி இருந்திருந்தாலும் ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். மகாலட்சுமியை பரிபூர்ணமாக வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு யோகம்தான். 2வது ராகு பகவான் சுக்கிரனுக்கு நட்பு தான். அப்போ ரிஷபராசியில் நட்பு கிரகம் தான். உங்களுக்கு பயப்பட வேண்டாம். சுக்கிரனை வழிபடுங்க. வெள்ளிக்கிழமை காலையில் 10:12 ராகு காலத்தை நீங்கள் பிடிச்சிக்குங்க. டைம் இருக்கிறவங்க திருநாகேஸ்வரம் போங்க. இப்படி போக முடியாதவங்க சென்னை பல்லாவரத்தில் குன்றத்தூரில் சேக்கிலார் வழிபட்ட திருநாகேஸ்வரன் ஒரு கோயில் இருக்குது. அங்கே 10:12 ராகுகாலம் போங்க. ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 ராகுகாலம் போனீங்கன்னா சுபகாரியம் உங்களுக்கு உண்டு. நல்ல திருமண வாழ்க்கை, குழந்தை குட்டி வாழ்க்கை, பிள்ளைங்களுடைய படிப்பு, வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த ராகு பகவான் உச்ச நிலையில் வேலை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. தடப்பட்ட சுபகாரியங்கள் எதுவாக இருந்திருந்தாலும் இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு மாற்றம் உண்டு. ராகு பகவானுக்கும் சுக்கிர பகவானுக்கும் நட்பு தான். அதனால் உங்களுக்கு எந்த குறையும் வராது. இருந்திருந்தாலும் கோபத்துக்கு முன் உதாரணமாக இருக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க. ஃபேன் காற்று கீழே, ஏசி கீழே இருந்து உட்கார்ந்து வேலை பார்த்து நெத்தி வேர்வை கூட வராது. அப்படி லக்ஸரிஸான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இருந்த இடத்துலே வாழ்க்கை சம்பாதிக்கணும்னு சொல்லக்கூடிய தன்மை உடையவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க. பொதுவாக நீங்கள் இந்த நகைக்கடை, துணிக்கடை, ஸ்டோர்ஸு, ஏதாவது ஒரு ஷோரூம்ஸு, இங்கே தான் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய தன்மை கொஞ்சம் நிறையாவே இருக்கும். இருந்திருந்தாலும் 2025 ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு யோகத்தை தான் கொடுக்க போகுது. நல்ல நிலைமை, உச்ச நிலைமையில் வரும். ஆனால் கோபம் மட்டும் படுத்திங்கன்னா குணத்தை இழந்துடுவீங்க. ஆத்திரத்தினால அன்பை இழந்துடுவீங்க. ஆத்திரம் கோபம் படாமல், ஏன்னா ராகுனாவே கோபம்தான் வரும், வெறி வரும், ப்ரெஷர் வரும், டென்ஷன் வரும். அப்படியே சாந்தமாக கொடுங்க. இருந்த இடத்துலேருந்து முடிஞ்ச தியானம் பண்ணுங்க, தவம் பண்ணுங்க. 4 பேருக்கு 4 விதம் நல்ல யோகத்தை கொடுத்து வந்தீங்கன்னா இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் உச்ச நிலைமையில் கொண்டு வரக்கூடிய தருணம் உண்டு. நேரங்காலங்கள் எல்லாருக்குமே தேடி ஓடி வராது. ஒரு முறை தான் வாய்ப்பு வரும். 2025 12 ராசிக்காரங்களில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு யோகத்தை தான் கொடுக்கும். சனி பகவானுடைய பெயர்ச்சியும் உங்களுக்கு ராசிக்கு 11வது வீட்டில் தான் உங்களுக்கு வருது. குரு பகவானுடைய பெயர்ச்சியும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் வருது. சனி பகவானுடைய பெயர்ச்சி ராசிக்கு 10ஆம் இடத்துல வருது. அப்போ உங்களுக்கு 10ஆம் இடம் பாலாக போனால் கூட சனி பகவானுடைய பெயர்ச்சியும் குரு பகவானுடைய பெயர்ச்சியும் உங்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கு யோகம். நல்ல நேரம் வருது.
காதல் மோதல்ங்கிட்டு பண்ணுறத தான் வீட்டு தாய் தகப்பனுடைய பேச்சை கேட்டு பண்ணுங்க. நீங்களாக காதல் கிதல் பண்ணியிருந்தீங்கன்னா அது நடக்காது. ஏன்னா ராகு தோஷம் ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்குது. முறையான சாந்திகள், முறையான வழிபாடுகளை பக்குவம் பண்ணிக்கிட்டு, ஏதாவது ஒரு நாகம் பிரதிஷ்டைகளை முறையாக பண்ணிக்கிட்டு திருமண ஏற்பாடுகள்லாம் பண்ணுங்க. இந்த 2025 சூப்பராக வரக்கூடிய ஒரு தருணம் உண்டு. நல்ல நேரங்கள் இருக்குது. தான் குலதெய்வத்தை வழிபடுங்க. அப்பாவுடைய அப்பா, பொதுவாக இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு அப்பாவுடைய அப்பா இருக்க மாட்டார். அந்த தாத்தான்னு சொல்லக்கூடியது ரொம்ப கஷ்டம் இருக்கிறது. ஆனால் அப்படி இருந்தால் அவரை நினைங்க, அவருக்கு ஏதாவது gift கொடுங்க, அவர் கூட ஃப்ரெண்டாக பழகுங்க, அண்ணனா தம்பியாக பழகுங்க. அவருடைய ஆசைகள் தேவைகள் என்ன, கோயில் குளத்துக்கு போகணுமா கூட்டு போங்க. ஆனால் அவருடைய சாபம், ஒருவேளை அவருக்கு நீங்கள் பணிவிட பண்ணாமல் அவர் துர்மரணம் இறந்துட்டாருன்னா, அவரை நீங்கள் நினைக்கலன்னா அவருடைய சாபம் தான் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறையாவே வரும். நிறைய பேர் கொடுத்து வச்சுருக்கணும் தான் தாத்தா இருக்கிறதுக்கு, ஆனால் இருக்க மாட்டார். உங்கள் ஜாதக தன்மை அப்படி. தான் பேரனுக்கு வரக்கூடிய இடையூறுகளை ரிஷபராசிக்காரங்களுடைய தாத்தா எடுத்துக்குவார். அதனால் முன்னோர் வழிபாடு உங்களுக்கு கொஞ்சம் பலனையும் கொடுக்கும். டைம் கிடச்சிருந்தா ராகு கேது கோயிலுங்களுக்கு போங்க. இல்லை வீட்டு பக்கத்தில் நாகங்கள் பின்னிக்கிட்டு இருக்கு பாருங்கள், அந்த கோயில்களில் போய் ராகு பகவானை வழிபடுங்க. ராகு காலத்தில் பூஜைகள் பண்ணலாம், சாமியை நல்லா வேண்டலாம். டைம் கிடைக்கிறவங்க ராகுஸ்தலம் கேட்குறது சென்னையில் குன்றத்தூரில் இருக்குது, திருநாகேஸ்வரம்னு நினைக்கிறேன், ஆமாம், சேக்கிலார் வழிபட்ட ஸ்தலம், அந்த கோயிலுக்கு போங்க. இப்படி ஒரு நாளும் வாரத்துக்கு ஒரு நாள், திங்கக்கிழமை கேட்குறது தலை, ஞாயிற்றுக்கிழமை கேட்குறது வால், அதாவது பாம்புக்கு. ராகுன்னாவே பாம்பு தான். அப்போ திங்கக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் 2 நாள் மட்டும் நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் கோயிலுக்கு போகணுன்னு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. 2 நாள் மட்டும் சாமி கும்பிடுங்க. மனப்பூர்வமாக இந்த வாரம் ஃபுல்லாக எனக்கு நல்லபடியாக நடக்கணும், என் வேலை நடக்கணும், என்னுடைய தேவைகள் பூர்த்தி ஆகணும் வேண்டுங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த வாரம் எனக்கு இனிமையாக போச்சு, இனி அடுத்த வரும் காலங்கள் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி வேண்டினாவே இந்த ராகு கேது பயிற்சி ஒன்றும் பண்ணாது. பயப்படவே வேண்டாம். பயந்தாத்தான் நோய். ஒரு நோய் வருதுன்னா அந்த நோய்க்கு பயந்துடக்கூடாது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு குரங்கு இருக்குது. குரங்குக்கு உடம்புல புண்ணு வந்துச்சுன்னா அந்த புண்ணு அப்படி சொரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த சொரிஞ்சு புண்ணு பெருசாகி தனக்கு ஏதோ ஒன்று நடக்குதுங்கிற பயத்திலே அந்த குரங்கு செத்துரும். அந்த மாதிரி பயம் மட்டும் பயப்படாதீங்க. எப்பேற்பட்ட டிசீஸ் ஆனாலும் சரி, எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் சரி, அந்த தைரியம் ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறையவே உண்டு. ஆனால் தனியாக வீடு கேட்பீங்க, தனியாக ரூம் கேட்பீங்க, உங்களுடைய ஆர்டிகல்ஸ் தனியாக இருக்குன்னு சொல்லுவீங்க. உங்களை தனிமையே இருக்கக்கூடிய தன்மைகளை உண்டு பண்ணி கொடுக்கும். பயப்படாதீங்க. இது ஒரு நல்ல ஒரு தருணம். நிறைய ஜாதகத்தில் உல்டாவாக போகும், அதெல்லாம் வேண்டாம். இந்த 2 நாள் மட்டும் சாமியை வழிபடுங்க. உங்களை நீங்களே பாவீங்க. உங்களை நீங்களே ஸ்கேன் பண்ணுங்கள். தான் உள்ளங்கால்லேருந்து உச்சந்தலை வரைக்கும் ஸ்கேன் பண்ணி அப்படியே தவம் மேற்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கை பொன்னானதாக வரும். நிறைய இந்த ஜாதகத்தில் உச்ச நிலை வரக்கூடிய நேரம் உண்டு. இந்த கலைத்துறையில் பிரகாசிக்கிறவங்க, காவல்துறையில் இருக்கிறவங்க, டாக்டர்ஸுங்க எல்லாமே இந்த முறை நல்ல நேரம் உண்டு. ராகு பகவான் இன்பத்தை தான் கொடுப்பார், குறை வரக்கூடாது. ராகு கேதுவுடைய பேச்சு ஒரு வாழ்க்கையில் உச்சத்தில் நிலைமையை கொண்டு வரக்கூடியது, ஒரு தன்மை உடையது. வீடு நிலம் வாங்கக்கூடிய தன்மைகள், யோகங்கள் அடைக்கக்கூடியது. இந்த லாட்ரியிலலாம் காசு அடிக்கணும்னு எதிர்பார்த்துருப்பாங்களா, அதெல்லாம் ராகுவோடைய தன்மை தான். இப்படி யோகங்கள் தரக்கூடிய ராகுவுடைய தன்மை ஜாதகத்தில் உல்டாவா போச்சுன்னா நீங்கள் ராகுன்னு சொல்லக்கூடிய காளி தேவியை வழிபடணும், இல்லைன்னா துர்கா மாதாவை வழிபடணும். வரக்கூடிய தேதிங்களில் ராகு காலத்தில் முக்கியமாக வெள்ளிக்கிழமை 10-12 ராகு காலம், ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 ராகு காலம்லாம் உங்களுக்கு பலன் கொடுக்கும். ஜாதகத்தில் ராகு பகவான் கெட்டு போச்சுன்னா வீணான விரயத்தை கொடுக்கும். சனி பகவானுடைய குணாதிசைகள் அப்படியே ராகுக்கு இருக்கும். இன்பத்தையே அள்ளி கொடுக்கும். கடைசியில் தரட்டி கேட்டால் விட்டு கொடுத்துரும். பல பிரச்சனைகளை உள்ளடக்கி வீணான விவாதத்தில், வீணான வம்பு தும்பு வழக்கில் சந்திக்க வைக்கக்கூடியது ராகு தான். ஒரு மனுஷனுடைய, ஒரு வீட்டுடைய பொருளை அபகரிக்கிறதும், ஒரு மனுஷனை கொலை களவு ஒரு குடும்பத்துக்கு செய்கிறதும் ராகு தான். புத்திசாலித்தனமாக தெளிவாக நடந்துக்கிட்டு போகணும். நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன ஸ்லோகத்தை சொன்னீங்கன்னா ராகு கேதுவுடைய பெயர்ச்சி உங்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு மேன்மை அடையக்கூடிய ஒரு தருணம் இருக்கும். அந்த மந்திரத்தை சொல்கிறேன். இன்பமே செய்யும் ராகு கேது பகவானே, அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன், என்பால் நான் அடைந்த
துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள் ராகு கேது பகவானே போற்றின்னு டெய்லி இவர் மந்திரம் சொல்லுங்க. உங்களுக்கு நல்லதையே செய்யக்கூடியவர் தன்மைதான் ராகு பகவான். ராகு பகவான் ஒரு ஜாதகத்தில் கெடுதல் கொடுத்தாலும் மற்ற 2 பெயர்ச்சியும் உங்கள் ஜாதகத்தில் யோகத்தை கொடுக்கும். 2025 12 ராசிக்காரங்களுக்கும் உச்ச நிலை, மேன்மை நிலை, அவங்கவுங்களுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய தன்மை உடையக்கூடிய நேரம் 2025. தெளிவாக எம்பெருமான வழிபடுங்க. டைம் கிடச்சா வடபழனி முருகனை வந்து வழிபடுங்க. உங்கள் குறைகள் எல்லாம் போகும். சிவாய நம. ஒரு மனையோட விலை வெறும் 1,49,000 தான். சத்தியமாங்க? வெறும் 1,49,000 ரூபாய்க்கு வீட்டு மனைகள் கொடுக்குறாங்களா? செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராப்பர்ட்டிஸ் தவிர வேற எங்க உங்களுக்கு 1,49,000 ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும்? சத்யம் ப்ராப்பர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி, செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில். சென்னை சிட்டில வெறும் 1,49,000க்கு வீட்டு மனையா? கால் 9962036203.